பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இயேசு ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார். I will give my peace unto you. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். அது இயேசுவின் சமாதானம், தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம். எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டங்கள் வந்தாலும் பாதிக்காத ஒரு சமாதானம். இயேசு கொடுக்கிற அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நம்முடைய சமாதானத்தை பாதிக்காது. அதுதான் இயேசு கிறிஸ்து அருளக்கூடிய மெய்யான தேவ சமாதானம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை சோதித்து பாருங்கள். மெய்யான ஒரு சமாதானம் உள்ளத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். சிலருக்குள்ள அந்த சமாதானம் இருக்கிறது, மகிழ்ச்சி, அந்த ஆத்ம அமைதி. சிலர் சொல்லுவாங்க, நான் நிம்மதியாக தூங்குறேன் பிரதர், சந்தோஷமாக இருக்கிறேன் பிரதர், ஆண்டவர் என்னை சமாதானமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை இது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியுதா, அப்படியே பிரச்சனைலாம் வந்து அலைமோதுகிறது, சமாதானமற்ற நிலைமை. இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். உங்கள் உள்ளத்தை சோதித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை இன்றைக்கி பாருங்கள். மெய்யான அந்த தேவ சமாதானம், இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்த தேவ சமாதானம் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். சமாதானம் என்பது மனிதன் காசு கொடுத்து வாங்க முடியாது, பணம் கொடுத்தெல்லாம் சமாதானத்தை வாங்க முடியாது. சில மனிதர்கள் நினைப்பாங்க, இந்த பண கஷ்டம் இருக்கிறதுனால தான் சமாதானம் இல்லை, நல்ல பண வசதி வந்துட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்பதாய். இந்த வியாதி இருக்கிறதுனால தான் எனக்கு சமாதானம் இல்லை, இதெல்லாம் போய் ஒரு நல்ல ஆரோக்கியம் வந்து விட்டால் நிம்மதியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை, அல்லது எனக்கு ஒரு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை இல்லை, கடன் பிரச்சனை இருக்கிறது, இதுதான் என் சமாதானத்தை பாதிக்கிறது. இதெல்லாம் இல்லை, சரியாயிட்டுன்னா நான் நிம்மதியாக வாழுவேன் என்று சொல்லுகிற மக்கள் உண்டு. ஆனால் பணமோ பொருளோ பதவியோ ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுப்பது இல்லை. அப்போ சமாதானம் என்பது தேவன் இலவசமாய் கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் அதை விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஒரு பட்டணத்திற்கு நாங்கள் ஊழியத்திற்கு சென்றிருந்தோம். அந்த பட்டணத்தில் ஒரு வீட்டில் என்னையும் மனைவியும் தங்க வைத்திருந்தாங்க. பக்கத்தில் எங்களுடைய குழுவினர் தங்கி இருந்தார்கள். ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு தாயார் அவங்களை என்னை சந்திக்க வேண்டும் என்று வந்திருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். ஒரு கிறிஸ்தவ சகோதரி அவர்களை அழைத்து கொண்டு வந்தாங்க. இந்த ஊழியக்காரரை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுனால என்னை பார்க்க அந்த வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அவங்கள பார்த்தாலே தெரியுது, ரொம்ப பக்தி உள்ளவர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்களிடத்தில் கேட்டேன், என்ன விஷயமா வந்திருக்கிறீர்கள் என்பதாய். அப்போ அந்த சகோதரி பேச ஆரம்பித்தாங்க. சொன்னார்கள், இந்த பட்டணத்திலேயே பெரிய செல்வந்தர் நாங்கள் தான், அப்போ பண கஷ்டம் இல்லை. என் கணவர் பெரிய ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறார், ஆயிரக்கணக்கான பேர் அதில் வேலை செய்கிறாங்க, அரண்மனை மாதிரி வீடு எங்களுக்கு இருக்கிறது, 2 நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் கணவர் என் மேலே ரொம்ப அன்புள்ளவர், நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார், வாங்கி கொடுக்கக்கூடிய வசதியும் இருக்கிறது, இப்போ பண கஷ்டம் இல்லை, நல்ல கணவர், நல்ல பிள்ளைகள், பிள்ளைகளாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, பக்தியாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டேன். இதெல்லாம் இருக்குது, எங்கள் வீட்டில் நான் ரொம்ப பக்தியாக சாமி கும்பிடுகிறேன், இந்த தெய்வத்தை வணங்குவதற்கே பல நிமிட நேரம் எடுத்துக்கொள்ளுவேன், நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் நல்ல பக்தியாக சாமி கும்பிடுவேன், எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எனக்குள்ள ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது, உண்மையான சந்தோஷம் சமாதானம் என் உள்ளத்தில் இல்லை.
அதுதான் அவங்களுடைய கேள்வி. ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? என் கணவரால் எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் எனக்கு நல்ல நேசிக்கிறார், எல்லாமே செய்கிறார். என் பிள்ளைகளால் பிரச்சனை இல்லை, நல்ல பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, அவங்களால எந்த தொந்தரவும் இல்லை, பண கஷ்டம் இல்லை, எல்லா வசதி இருக்குது, கோடிக்கணக்காக சொத்து இருக்கிறது, இப்படி எல்லாமே இருக்கிறது, பக்தி இருக்குது, தெய்வத்தை தேடுகிறேன், ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? ஏன் என் உள்ளத்தில் நிம்மதி இல்லை? ஏன் என் உள்ளத்தில் ஒரு குறைவு காணப்பட்டு கொண்டே இருக்கிறது? ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி பாரம் இருந்து கொண்டே இருக்கிறது, நிம்மதியே எனக்கு இல்லை என்று சொன்னார்கள். அப்போ யோசித்து பாருங்க, பண சமாதானத்தை கொடுக்க முடியல, அரண்மனை போன்ற வீடு சமாதானத்தை கொடுக்க முடியல, நல்ல அன்பான கணவர் நல்ல பிள்ளைகள் சமாதானத்தை கொடுக்க முடியல, எல்லாம் இருந்தும் ஒரு பாதிப்பு, சமாதானமற்ற நிலைமை. அப்போ தான் நான் சொன்னதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இந்த உலகத்தின் எந்த காரியமும் சமாதானத்தை தர முடியாது. சமாதான பிரபுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த இயேசு உள்ளத்தில் வந்தால் தான் சமாதானம் இருக்கும். அவர் தான் சமாதான பிரபு, அவர் தான் சமாதானம். அந்த சமாதானம் உடைய உள்ளத்தில் வரணுமானா சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபு இயேசு உடைய வாழ்க்கைக்குள்ளே வரணும். இன்றைக்கி நிறைய பேர் சமாதானத்தை தேடுகிறாங்க. எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், என்ன செய்தால் சமாதானம் கிடைக்கும், இங்கெல்லாம் போனால் எனக்கு தோஷம் நீங்கிருமா, பாவம் நீங்கிருமா, சாபம் நீங்கிருமா, அதுக்கு பணம் செலவு பண்ணுறாங்க, லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க, சிலர் கோடிக்கணக்காக செலவு பண்ணுறாங்க. பணத்தை செலவு பண்ணியாவது சமாதானத்தை பெறணும், நிம்மதியை பெற வேண்டும் என்று. ஆனால் இல்லை, அலைந்து அலைந்து சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. சமாதானம் ஆண்டவர் கொடுக்கிற இலவசமான ஆசீர்வாதம், அது காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. உலகத்தின் எந்த காரியமும் தேவன் கொடுக்கிற அந்த தேவ சமாதானத்தை தந்துவிடவே முடியாது. அப்போ அந்த மெய்யான சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி, ஆத்ம அமைதி, அதை தருகிற அந்த சமாதானம் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நாம் அதை குறித்து தியானிக்கிறதுக்கு முன்னால் 2 சாட்சிகளை நீங்கள் கேட்க போகிறீங்க. அவங்க எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட விதத்தை சாட்சி சொல்ல போகிறாங்க. முதலாவது சகோதரி சரோஜா, ஈரோட்டை சார்ந்தவங்க. ஈரோட்டில் இருந்து சகோதரி சரோஜா அவங்க வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை குறித்த ஏக்கத்தோடு இருந்தபோது சமாதானம் எப்படி கிடைத்தது என்பதை சொல்கிறாங்க. அந்த பாருங்கள். என் பேர் சரோஜா, என் கணவர் பேர் திருமூர்த்தி, பையன் பேர் அரவிந்த். கணவர் பிரைமரி ஹெல்த் சென்டரில் அசிஸ்டண்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். நாங்கள் ஈரோட்டில் குடியிருக்கோம். எங்கள் குடும்பம் கிறிஸ்தவ அறியாத குடும்பம். நாங்கள் குடும்பமாக எல்லா கோயிலுக்கும் போவோம். எங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எல்லா நாளும் அதிகமாக ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறத விட கோயிலில் தான் நாங்கள் அதிகமாக போயிருக்கிறோம். அப்போது இருந்தாலும் எனக்குள்ள ஒரு மனசு சமாதானமே இல்லை. என்னமோ வெறுமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். கோயிலில் போய் உட்காந்து அழுவை, எனக்கு காரணமே இருக்காது. வீட்டில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு சொல்ல முடியல. யாராவது இவனுக்கு என்ன கஷ்டம்னா எனக்கு சொல்ல தெரியாது, ஆனாலும் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். நான் பாட்டில் சில சமயம் அழுக கூட ஆரம்பிப்பேன். எதுக்கு, என்ன காரணம் தெரியாமல் ஒரு சூழ்நிலை நம்ம அழுகிறோமே அப்படின்ட்டு யோசிப்பேன். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் சொல்கிறது எல்லாம் செய்யறேனே, ஏன் எனக்கு இப்படி இருக்குதுன்னு நான் சாமியவே நிறைய முறை நான் கேட்டிருக்கிறேன். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்கிறேன், எல்லா விரதம் இருக்கிறேன், எல்லா பூஜை போடுறேன், எல்லா தீபங்கள் ஏற்றுறேன், எல்லா நேரம் கரெக்டாக நான் அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி வர்றேன். அப்படி இருந்தாலும் ஏன் என்னோடய வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் நிறைய முறை சாமியை கேட்டுட்டு அழுதுருக்கிறேன். நான் ஒவ்வொரு ஜோசிகர்கிட்ட எடுத்துகிட்டு ஓடுவேன், ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்ன காரணம் என்னன்ட்டு. அதாவது எனக்கு இது சொல்ல தெரியாமல் நான் போய் பையனுக்கு ஏதாவது நேரம் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்களும் ஒவ்வொரு முறையும் 7.5 சனிங்கிறாங்க, கண்ட சனிங்கிறாங்க, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் விரதங்கள் இருந்து நான் செஞ்சு உண்மையாலுமே என்னால் அது சொல்லவே முடியாது. 1000 ஜோசியம் பார்த்துருப்பேன், நான் பார்க்காத ஜோசியமே இல்லை. அவ்வளோ ஒரு உண்மையாலுமே எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கவே இல்லை.
அப்படி இருக்கும்போது தான் என்னோடய தோழிகிட்ட வேறு விஷயமா நாங்கள் ஃபோன் பண்ணும்போது கூடவே நான் வந்து இதை சொன்னேன். என்னன்னே தெரியல ரூபி, என்னோடய மனசில் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் நிறைய கோயிலுக்கு போகிறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனாலும் பாரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, என்னுடைய பக்தி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க சொன்னாங்க, டீச்சர் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கோவிச்சக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து மோகன் சி லாசரஸ் அவங்களுடைய ப்ரேயரை கேளுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு சமாதானம் கிடைக்கும் டீச்சர் அப்படின்னாங்க. என்ன இப்படி சொல்கிறாள்? சரி நான் கேட்குறேன் ரூபி, கண்டிப்பாக நான் கேட்குறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து 1/8/2021 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பூஜை முடிச்சுட்டு நான் போய் யூடியூப்பில் போட்டு பார்க்கும்போது அவர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என் மனசில் நினச்சேன், நான் என்னால் முழங்கால் போட முடியாது, ஆனால் என்னோடய பேர் வந்து நீங்கள் உண்மையுள்ள தெய்வமாக இருந்தால் இவர் எனக்கு என் பேரை சொல்லணும்னு சொல்லி நான் அப்படி நினச்சிட்டு அந்த இதை பார்க்கும்போது அடுத்த நிமிஷமே என் பேரை சொல்கிறார். முழங்கால் வலிக்குது, நீங்கள் பேரை சொல்லணும்னு சொல்லும்போது அவர் அப்படியே சொன்னார். அந்த வார்த்தையை சொல்லும்போது என் உடம்பு முழுசு வேத்துருச்சு, என்னை தூக்கி வீசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அழுகிறேன், ஐயோ ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் கதறேன். எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடச்சிது, சமாதானம் கிடச்சிது. இத்தனை ஆண்டுகள் கிடைக்காத ஒரு சந்தோஷம் எனக்கு என் வாழ்க்கையில் கிடச்சிச்சு. ஒரு அமைதி கிடச்சிது. எனக்கே அது டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் பண்ண தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் இவ்வளோ நாளாக தேடின தெய்வங்கள் தவறுங்கிறது நான் அப்போ உணர்ந்துட்டு தான் ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் நான் தூக்கி வெளியில் போட ஆரம்பிச்சுட்டு நானும் என் கணவரும் சேர்ந்து அடுத்த நாள் போய் நாங்கள் பைபிள் வாங்கிட்டு வந்து பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், பாட்டு பாடுறேன், ப்ரேயர் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஜெபம் தொடங்கும் போதே எனக்கு கண்ணீர் அப்படியே தாரையாக வந்துடும். ஏன்னா நான் அவ்வளோ தவறு பண்ணியிருக்கிறேன். சாமி என்னை மன்னிச்சிருங்க அப்படியே தான் என்னால் சொல்லும். இப்போ கூட எனக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு கடவுளை கஷ்டப்படுத்திக்கிட்டேன். என்னால் வந்து எனக்காக மறைச்சாங்க, எனக்காக என்னோட பாவத்துக்காக விட்டாங்க நினைக்கிறப்போ எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவேன். நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணும்போது அழுதான் ப்ரேயர் பண்ணுறேன். மன்னிச்சிருங்க சாமி, நான் ஒவ்வொருத்தருக்காக மோகன் சி லாசரஸ் அவங்க சொன்னது தேசத்துக்காக நான் பண்ணுறேன், இந்த தெருமக்களுக்காக பண்ணுறேன், எல்லா பிள்ளைகளுக்கும் நான் பண்ணும்போதுல நான் கண்ணீரோடு தான் ஜெபிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தோடு நான் இப்போ பைபிள் வாசிக்கிறது புதிய ஏற்பாடு முடிச்சுட்டேன். ஏன்னா கடவுளுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு வைராக்கியம் ஆயிடுச்சு. ஏன்னா கடவுள் எனக்கு அவ்வளோ சமாதானம், அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அவரை பற்றி நான் எங்கே சொல்கிறதுக்கு பயப்படவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா நான் அவர் தான் சொல்லுவேன். நான் எப்போவுமே அவர் வந்து என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டாருங்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் ஏசப்பாவை வந்து ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். நான் ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் நான் அவரையே நான் சேவிப்பேங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப பக்தி உள்ளவர்கள் பக்தியாக கடவுளை தேடி ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, ஒரு வெறுமை, உண்மையான நிம்மதி இல்லை. அதுக்கு எத்தனையோ இந்த மந்திரவாதிகள் குறி சொல்கிறவங்களெல்லாம் போய் பார்த்து இதை செய் அதை செய், இந்த தோஷம் அந்த தோஷம் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. விரதம் இருந்து நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பார்த்தீங்களா, பக்தியாக இருக்கிறாங்க, தெய்வத்தை தேடுறாங்க, உள்ளுக்குள்ளே சமாதானம் இல்லை. எப்போ சமாதானம் வந்தது? இயேசு என்கிற சமாதான பிரபு உள்ளத்தில் வந்தபோது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ அவ்வளோ சந்தோஷம், சமாதானம், நிம்மதி. இதுதான் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். மற்றதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது ஆசீர்வாதம் சமாதானம், அந்த தேவ சமாதானம். இன்றைக்கி உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதா? வெளியில் சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை. வெளியில் சொன்னால் நான் பக்தியாக இருக்கிறேனே, ஜபெல்லாம் பண்ணுறேனே, தெய்வத்தெல்லாம் தேடுறேனே, எனக்கு சமாதானம் இல்லைன்னா தப்பாக நினைப்பாங்களே, வெளியே சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளே சமாதானமற்ற நிம்மதியற்ற நிலைமை. அப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உங்களுடைய உள்ள வெறுமையாக இருக்கிறது. உங்களுடைய உள்ளுக்குள்ளே இயேசுவின் மேலே அன்பு இருக்குது, பக்தி இருக்குது, விசுவாசம் இருக்குது. அந்த இயேசு உள்ளத்தில் வரும்போது தான் அந்த சமாதானம் உண்டாகும். இன்னொரு சாட்சி கூட பார்க்க போகிறீங்க. சகோதரி நாகராணி, கிருஷ்ணகிரியிலிருந்து சகோதரி நாகராணி
பேரை கேட்டாலே தெரியுதில்ல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. அவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களே சொல்றதை கேளுங்க. பேர் நாகராணி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சந்தூர் கிராமத்தில் வாழ்கிறேன். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. நான் ஏசப்பா அறியாத குடும்பம். நான் மேல்மருவத்தூருக்கு ஓம் சக்தியில் ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால என் மனமாற்றம் அடைந்தது மாதிரி மக்களும் அடையணும்னு சொல்லி ஒரு நல்வழிப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு எல்லாருக்கும் மாலை போட்டு 35 வருஷமாக மக்களை கூட்டி கொண்டு சென்றேன். எங்கள் அம்மா ஓம் சக்தி கோயில் போகிறதும் இல்லாமல் இங்கே ஊர்லேருந்து ஒரு 6-7 பஸ்ஸுக்கு தேவையான ஆட்களை கூப்பிட்டு போய் கோயிலுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஒரு பஸ்ஸுக்கு 60 பேருனாவே போட்டுக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட 350, 400, 500 பசங்க ஆளுங்களை கூட கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் மாலை போடுற குரு சக்தியாக இருந்து அவங்களுக்கு மாலை போட்டு இருமுடி கட்டி வருஷம் கூட்டிகிட்டு போவேன். இப்படியெல்லாம் ரொம்பவும் அவங்களே உலகமாக வாழ்ந்துன்னு இருந்தோம். எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. தெய்வ பக்தி தான் வந்துச்சே தவிர எனக்கு இன்னும் நான் அந்த சாமியை கும்பிட்டதுனால எனக்கு இதுக்கு வந்துச்சு அது வந்துச்சுன்னா சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு இறந்ததுனால ஹார்ட் அட்டாக்கில், அதனால் எனக்கு குடும்பம் அவரே பார்த்துன்னு இருந்தார். எனக்கு குடும்பத்தை பற்றியே தெரியாது. அந்த சமயத்தில் எனக்கு மனசே நிம்மதி இல்லை. இவ்வளோ பக்தியாக இருந்து கூட எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. அந்த சமயத்தில் தான் என் ஃப்ரெண்டு தங்கமுத்துன்றவங்க, நீ ஏன் இவ்வளோ வேக்காலப்படுற, மனசுக்கெல்லாம் நிம்மதி சந்தோஷம் கொடுத்தாரு ஒரு ஏசப்பா தான், நீ நம்ம லாரன்ஸ் ஐயா ப்ரேயரை கேளு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சேனலு எல்லாம் சொல்லி எனக்கு அடிக்கடி ஃபோன் போட்டுன்னு இருந்தேன். நானும் அதையே பார்த்துட்டு தான் 22வது வருஷத்துலேருந்து தான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். சரி அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு நான் ஒரு 2 வாரம் 3 வாரம் போட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இழுத்துச்சு அவர் வசனம், அவர் சொன்னதெல்லாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம இவ்வளோ அற்புதத்தையும் அதிசயத்தையும் காட்டுற அவர் ப்ரேயர் மூலம் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அற்புதம்லாம் நடக்கும்போது நமக்கு ஏன் நடக்காது, நம்மளும் நினச்சி பார்க்கலாம். நமக்கு எதுவும் வேணாம், இருக்கிறதே எனக்கு போதும் ஆண்டவரே, நீ எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடு அப்படி தான் நான் நினச்சேன். வேறு எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. எனக்கு நைட்டில் தூக்கம் வர மாட்டேன்ட்டு நான் என்ன பாவம் செஞ்சேன், என் பாவத்தெல்லாம் கழுவுங்க ஐயா. அவர் சொல்கிற ப்ரேயரை வச்சு தான் நானும் கும்பிட்டேன். ஐயா ப்ரேயர் கேட்க எனக்கு ஒரு புத்துணர்ச்சி. அவர் ஒரு உடம்புல ஒரு வல்லமை இறங்குறாப்புல இருக்கும். ஆனால் அவர் ஒரு ஏழை பாலை படிக்காதவங்க எல்லாரும் புரிஞ்சிக்கிறாப்புல ஜபம் பண்ணுறதுனால மக்கள் மனதில் சீக்கிரம் அட்டாச் ஆகிடுறாரு. அது மாதிரி எனக்கும் ஆயிடுச்சு. அது கேட்க எனக்கு சமாதானம் கிடச்சிச்சு, சந்தோஷம் கிடச்சிச்சு. நான் திடீர்னு அந்த ஓம் சக்தியிலேருந்து விலகிட்டு நான் வர்றதில்லைன்னு சொல்லி வந்துட்டு எல்லாரும் நீ இல்லைன்னா மன்றமே இல்லை, நீ எதுக்காக விலகிற, என்ன நீ போய் கிறிஸ்டினில் போய் சேர்ந்துட்டியான்லாம் கேட்டேன். கிறிஸ்டினில் சேர்க்கல, என்னை ஆண்டவர் நான் அவர் தான் மதம் மாறலை, மனசு தான் மாற்றிருக்காரு. எனக்கு இத்தனை சாமி கும்பிட்டு என்ன நடந்துச்சு, ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட போனோம், இன்னும் 6 மாதம் கூட ஆகலை. எனக்கு சமாதானத்தை கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு. எனக்கு அதுவே போதும். என்னை பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை மோகன் ஐயா காட்டி கொடுக்குறாரு. எனக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ நான் அந்த தெய்வத்துக்கிட்ட போவேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அங்கே போங்க, நீங்களே ஒரு நாளைக்கு அறிஞ்சு என் பின்னால் வருவீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இப்போ முழுசாக ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். ஒரு உயிருள்ள தேவன் தான் அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறனால தான் 3ஆம் நாளே உயிர் தெழுந்தார். இறந்து இந்த பாடுகள் மத்தியிலையும் 3ஆம் நாளே உயிர் தெழுந்து சாட்சி கொடுத்தாரு எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது நேற்று இன்று நாளையும் மாறாத தெய்வம் ஏசப்பா ஒருத்தர் தான். ஏசப்பா நமக்காக சிலுவையில் அடைஞ்சாங்களே, அந்த நமக்காக பாடுபட்டவருக்காக நம்ம என்ன செஞ்சோம், இன்னுமே செய்யலையே. என்னை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எதற்காக தேர்ந்தெடுத்தார்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்கள் அதுக்கு என்னை பயன்படுத்துங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ நல்ல காரியம் செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. பாருங்க, இவங்க எவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறாங்க. மக்களெல்லாம் பக்தி மார்க்கத்தில் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. 35 வருஷம் தவறாமல் தெய்வ வணக்க செய்து மக்களெல்லாம் அதுக்கு நேராக அழைத்து கொண்டு போய் பக்தியாக இருந்தவர்கள் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அதான் அவன் சொன்னார். அவன் சொல்ல எல்லாம் எனக்கு இருக்குது, பணம் தேவையில்லை, சுகம் தேவையில்லை, எனக்கு நிம்மதி வேணும்.
சமாதானம் வேணும். அதுதான் அவனுடைய ஏக்கம். 35 வருஷமாக பக்தியோடு தெய்வத்தை தேடியும் சமாதானம் இல்லை. ஆனால் மெய்யான சமாதானம் தருகிறவர் இயேசுதான் என்பதை அறிந்து கொண்டு இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் மத்தியில் மக்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள என்ன பாரம்னா, இந்த இயேசுக்காக நான் என்ன செய்கிறது, எனக்காக இவ்வளோ ரத்தம் சிந்தி மரித்த இயேசுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், வயசான காலத்தில் தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்த சமாதானம், நிம்மதியாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன், இதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி கேளுங்க. மெய்யான சமாதானம் உள்ளத்தில் இருக்குதா? மெய்யான ஒரு ஆத்ம அமைதி, நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதா? உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் சிலர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை, ஒரே பிரச்சனை, போராட்டம், குழப்பம். வேலை செய்கிற இடத்துல சமாதானமே இல்லை, பிரச்சனை. பிஸ்னஸில் பல பாதிப்புகள், பிரச்சனை, சமாதானமே இல்லை. நான் இருக்கிற இடத்துல நிறைய போராட்டம், ஒரு நிம்மதியாக வாழ முடியல. இப்படி பல காரியத்தை நீங்கள் சொல்லலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உள்ளத்தில் அந்த சமாதானம் முதலாவது வர வேண்டும். உங்களுக்குள்ள அந்த ஆத்ம அமைதி, அந்த நிம்மதி, சமாதானம் வந்தால் தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த சமாதானம் வர முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல சமாதானம் உண்டாக முடியும். முதலாவது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும். இப்போ வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு ஸ்ரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இயேசு ஒரு பெண்ணை பார்த்து, இயேசுவை தேடி வந்த ஒரு மகளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ. ஆண்டவர் சமாதானத்தை அருளி அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவள் இயேசுவை தேடி வந்து எனக்கு சமாதானம் வேண்டும் என்று ஜெபம் பண்ணவில்லை. ஆனால் இயேசு அதை அறிந்து கொண்டு அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சமாதானத்திற்காக ஏங்குகிறாள். ஆகவே அவளுக்கு சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் தான் தேவை என்று ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறார். சிலர் வியாதியிலிருந்து சுகம் பெற வருவாங்க, சிலர் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற வருவாங்க. அப்படிலாம் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் இவள் எதற்காக இயேசுவை தேடி வந்தாள்? எனக்கு சமாதானம் வேணும், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்தாள். இயேசு அவளுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்தார். ஏன் அவளுக்கு சமாதானம் இல்லை? எப்படி அவளுக்கு சமாதானத்தை ஆண்டவர் அருளினார்? நீங்கள் பாருங்கள், லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்ரீ இயேசு பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசு ஒரு மனிதன் விருந்துக்கு இயேசுவை அழைத்ததினால அவன் வீட்டில் விருந்துக்காக அமர்ந்திருக்கிறார். அந்த நேரம் அந்த ஊரில் இருந்த ஒரு பெண், அவளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, பாவியான ஒரு பெண், அப்படிதான் அவளுக்கு சொல்லப்படுகிறது. பாவியான பெண் என்று அவளை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போது அவள் இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறது. இயேசுவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். அவள் ஒன்று இயேசுவனிடத்தில் பேசவும் இல்லை, இயேசுவனிடத்தில் எதுவும் கேட்கவும் இல்லை. அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவளுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது? பாவம். அவளுக்குள்ளே காணப்பட்ட பாவம் சமாதானத்தை கெடுத்து விட்டது. பாருங்கள், பாவம் செய்யும்போது இனிமையாக தெரியும், ஆனால் அது உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து விடும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானம் இருக்காது. எந்த ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம்னு வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு பாவம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் உள்ள சமாதானத்தை கெடுத்துவிடும், பாதிப்பை உண்டாக்கிவிடும்.
அப்படித்தான் இவளுடைய வாழ்க்கையில் அவள் எது தனக்கு இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த வாலிப வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவள் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டாளோ அதே பாவம் இப்போ சமாதானத்தை கெடுத்து விட்டது, நிம்மதியை கெடுத்து விட்டது. நிம்மதியாக தூங்க முடியலை. ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவளுடைய பாவம் தெரிந்து விட்டது. அதனால் பாவி என்று மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவள் ஒரு பாவி, விபச்சாரக்காரி, இவள் மூலமாக நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்கின ஒரு பாவி என்று அந்த மனிதன் சொல்லுகிறான். இவள் பாவியான பெண், இவள் எப்படி இயேசுவை தொட முடியும்? அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், அவருடைய பாதத்தை வந்து இவள் தொடுகிறாளே என்று கோபத்தோடு நிற்கிறான். இவள் பாவியான பெண் ஆயிற்றே என்பதாய். அப்போ ஊருக்கே தெரியும் அவள் பாவி என்பதாக. அந்த மாதிரி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தாள். அதனால் அவளுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டது. பாவம் சமாதானத்தை பாதிக்கும். எந்த பாவமாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தின் சமாதானத்தை முதலாவது அது பாதித்து விடும். அந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் சமாதான இழப்பு ஏற்படுகிறது. அப்போ பாவம் மன்னிப்பை பெறும் பொழுது மெய்யான சமாதான உள்ளத்தில் வரும். ஆண்டவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கும்போது, மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது அவருடைய பாவத்தை மன்னித்த பிறகுதான் நீ சமாதானத்தோടെ போ. இப்போ அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடன், அந்த பாவத்தின் பாரம் உள்ளத்தை விட்டு விலகின உடன் உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம். அப்போ பாவத்தை நிமித்தமாய் உண்டான பாதிப்பை மாறி சமாதானம் உள்ளத்திலே உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை பாவ மன்னிப்பை அவள் பெற்றுக்கொள்ள என்ன செய்தாள்? 3 காரியம் செய்தாள். முதலாவது, தான் பாவி என்பதை உணர்ந்தாள். நான் ஒரு பாவி என்கிற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது. நிறைய பேர் அதை உணர்வதே இல்லை. பாவ உணர்வே பலருக்குள் இருப்பதில்லை. ஒரு காரியம் நடந்துட்டான், நான் என்ன பாவம் செஞ்சேன் ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் பக்தியாக தானே இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், வர்றேன், காணி கொடுக்குறேன், நான் பக்தியாக தானே தெய்வத்தை தேட, நான் என்ன பாவம் செய்தேன்? ஆண்டவரை குற்றப்படுத்துகிற மாதிரி ஜெபிக்கிற மக்கள் உண்டு. அப்போ தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வில்லாமல் இருக்கிறவர்கள், அதுதான் நிறைய பிரச்சனை. ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிற சபை ஊழியர் சொன்னார், ஒரு வயசான ஐயா படுக்கையில் இருக்கிறாங்க வீட்டில், அவங்களால நடக்க முடியாது, அதனால் கூட்டத்துக்கு வர முடியாது. எங்கள் சபையை சார்ந்தவங்க தான், வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. வயதான ஐயா, நடக்க முடியாது, அதனால் நடந்து கூட்டத்துக்கு வர முடியாது, வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, சரி நான் வருகிறேன், போகலான்னு சொல்லி அந்த ஊழியக்காரரோடு நான் போனேன். அங்கே போனால் அந்த ஐயாவை கஷ்டப்பட்டு தூக்கி உட்கார வச்சாங்க படுக்கையில். அவர் உட்கார்ந்துருந்தா, அவரோடு நான் பேசினேன். இந்த வயதானவங்க ரொம்ப பலவீனப்பட்டாங்கன்னா நான் பெரும்பாலும் அவங்கள சந்திச்சிருவேன். ஏன்னா அவங்க மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாக இருக்கிறாங்க. அந்த டைமிலாவது ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துக்கு போயிட முடியுமேன்னு சொல்லி அவங்களை சந்தித்து நான் பேசுவது உண்டு. அதே மாதிரி அந்த ஐயாவை பார்த்த உடனே நான் ஜெபிக்காதபடி வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்தேன். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுக்கிட்ட கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே இயேசு அவனை குணமாக்குவார்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு அவனை பார்த்து, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்போது இயேசு அவனை சுகமாக்குவார்னு கொண்டு வந்தாங்க. அவனை பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாரே, அவனுக்குள்ள பாவம் இருப்பதை இயேசு அறிந்து கொண்டார். அந்த பாவத்தினால தான் வியாதி பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் இயேசு அறிந்து கொண்டார். பாவம் மன்னிக்கப்படாமல் அவனுக்கு சுகம் கிடைக்காது, மற்ற ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டாதான் அவன் சுகம் பெற முடியும். இயேசு அதை அறிந்ததுனால முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னித்தார். அதனால் அந்த ஐயாவை பார்த்து கேட்டேன், உங்களை பார்த்து என்னைக்காவது இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறாரா ஐயா? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், பாவலை நான் ஒன்றும் செய்யலை ஐயா, நான் உண்டு, என் வேலை உண்டு, அதுதான் நான் இருக்கிறேன், சர்ச்சுக்கு போவேன் வருவேன்,
நான் யார் தொந்தரவுக்கும் போக மாட்டேன், யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன், நான் பாவம்லாம் ஒன்றும் செய்யலையான்னு சொல்லிட்டார். பாவமே செய்யலைன்னு ஒருத்தர் சொன்ன பிறகு அவர்கிட்ட வேறு என்ன பேச முடியும்? அவர் சொல்கிறார், பாவம்னாலே அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, குடிக்கிறது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, இதுதான் பாவம்னு நம்ம நினைக்கிறோம். அவர் அந்த வார்த்தை சொன்ன உடனே இவர் எப்படி ரட்சிப்புகளை நடத்துவது? பாவமே செய்யலைன்னு சொல்கிறாரு, அடுத்து என்ன பேசுவது? என் உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் வந்தார். ஆண்டவரை பார்த்து இருதயத்தில் ஜெபித்து, ஆண்டவர் இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு. அப்போ ஆண்டவர் மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசி, அவருக்கு பைபிள் வசனத்தை வாசின்னு சொன்னார். சரி ஆண்டவரை என்று நான் பயதத்தை திறந்து, ஐயா வேதத்தில் சில வசனம் இயேசு சொல்லி இருக்கிறார், அதை வாசிக்கிறேன் கேளுங்கன்னு சொன்னேன். சரி ஐயான்னு சொன்னார். அப்போ மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், காமவிகாரங்கள், பெருமைகள், பொறாமைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், இதெல்லாம் மனுஷருடைய உள்ளத்தில் என்று புறப்பட்டு மனிதனை தீட்டப்படுத்தும் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். இதில் சொன்ன ஒரு பாவம் கூட நீங்கள் செய்ததில்லையா என்று கேட்டேன் பாருங்க. அவருடைய டோனே மாறிவிட்டது. நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுருக்கிறேன் ஐயா, எனக்குள்ளே இந்த பாவெல்லாம் இருந்திருக்குது ஐயா. ஒரு உணர்வு அப்போ தான் அவருக்குள்ளே வந்தது. தான் பாவி என்கிற உணர்வு. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பண்ணேன்? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருக்கிறோம். பாவம் எனக்குள்ளே இல்லை, நான் பாவம்லாம் செய்யலைன்னு சொல்லுவது தான் மிகப்பெரிய பாவம். ஏன் தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம் பாவம் செய்வதனால் பாவிகள் அல்ல, நாம் பாவத்தில் பிறக்கிறதுனால பாவம் செய்கிறோம். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் பாவத்திலே பிறந்தவன், அதனால் எனக்குள்ள பாவ உணர்வுகள் வந்து கொண்டு பெருமை வருது, எரிச்சல் வருது, கோபம் வருது, இச்சைகள் வருது, புறங்கூறுவது வருது, அடுத்தவங்களை குறை சொல்லுகிற காரியம் வருது, கோபம் எரிச்சல் எல்லாம் வருகிறது. ஏன்னா அந்த பாவ சுபாவம் எனக்குள் இருக்கிறது, பிறக்கும் பொழுதே வந்துவிட்டது. என் பெற்றோர் மூலமாக அந்த பாவம் எனக்குள்ளே வந்துவிட்டது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், அதனால் அந்த பாவங்கள் எனக்குள் இருக்கிறது என்று ஒரு பக்தன் சொல்லுவதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாவம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நான் பாவமே செய்யலை அப்படின்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. நீ யோசித்து பாருங்கள், குழந்தை பிறக்கும்போது வளருது, திடீர்னு அது ஏதாவது கேட்டால் தரமாட்டேன் அப்படின்னு சுயநலமாக வச்சுக்கிறது. அதுக்கு எப்படி அந்த சுயநலம் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்தது? அதில் திடீர்னு கோவப்படுது. நம்ம எதாவது சொல்லிட்டா சின்ன கோவப்பட யாராவது சொல்லிக் கொடுக்குறோமா? பிள்ளைக்கு பிடிவாதத்தை சொல்லிக் கொடுக்குறோமா? பிடிவாதம் பண்ணுது, கோபப்படுது. எப்படி அந்த குணங்கள் அந்த பிள்ளைக்குள்ளே வருது? பிறக்கும் பொழுதே இந்த பாவ சுபாவம், பெற்றோருடைய குணம் அப்படியே சந்ததியாய் தொடருகிற ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம் அப்படியே தொடருகிறது. அதனால் பாவமே நான் செய்யலைன்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வசனம் சொல்லுகிறார். அந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஏனென்றால் பாவம் தேவனுக்கு நமக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, அவர் உங்களை செவி கொடுக்க கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் தேவனுக்கு நமக்கு நடுவாக வந்து தேவனோட ஐக்கியத்தை கெடுத்து பிரிக்கிறதுனால சமாதானத்தை இழந்து போகிறோம். அப்படியானால் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற முதலாவது நான் பாவி என்கிறதை உணரணும். எனக்குள்ள இந்த பாவ குணம் இருக்குது, பாவ சுபாவம் இருக்குது, இந்த மாதிரி நான் கோபப்படுகிறேன், எரிச்சல் படுகிறேன், பொய் சொல்லுகிறேன், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறேன், காயப்படுத்துகிறேன், என்னுடைய இருதயத்தில் இந்த பாவம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த பெண் உணர்ந்தாள், நான் ஒரு பாவி என்கிற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது. இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் செய்யாததே நான் செய்துட்டேன், அந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணவில்லை, நான் பாவம் செய்துட்டேனே என்ற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது. அதுதான் முதல் படி. சமாதானத்தை நீங்கள் பெறுவதற்கு
நான் பாவி என்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பிறக்கும் பொழுதே பாவ சுபாவம் எனக்குள் இருக்கிறது. நான் வளர வளர இந்த பாவ சுபாவமும் வளர்கிறது. அந்த ஜென்ம பாவம் என்னை கரைப்படுத்தி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுத்து விட்டது. அதான் சமாதானம் இல்லை. ரெண்டாவது, இந்த பெண் பாவி என்பதை உணர்ந்ததோடு நின்றுவிடவில்லை. அவள் பாவத்தை மன்னிக்கும் இயேசுவனிடத்திலே வந்தாள். சரியான நபரிடத்திலே வந்தாள். இயேசுதான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவள் தேவாலயத்திற்கு போயிருக்கலாம், ஆசாரியரை பார்த்திருக்கலாம். அங்கே ஆசாரியர்கள் இருந்தாங்க, பலி செலுத்துதல் நடக்கிறது, எல்லாம் போயிருக்க கூடும். அவள் ஜெபாலயத்திற்கு போயிருக்க கூடும், தேவாலயத்திற்கு போயிருக்க கூடும், அவள் போய் பலி செலுத்திருக்க கூடும், எல்லாம் ஒருவேளை இந்த சடங்குகளெல்லாம் செய்திருக்க கூடும். ஆனாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ அவள் பார்க்கிறாள், என் பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? யார் எனக்கு மெய் சமாதானத்தை தர முடியும்? அவள் ஏக்கத்தோடு தேடுகிற சமயத்தில் தான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார், அவர் மனிதர்கள் மத்தியில் உலாவுகிறார், அற்புத அடையாளங்களை செய்கிறார். ஒரு மனிதனால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. செத்தவங்களுக்கு கூட உயிரோடு எழுப்பி விடுகிறார். அவர் கடவுள், அவர் தேவன், அவர் மனிதனாய் வந்திருக்கிறார், அவர் மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார், தேவகுமாரன் மனித ரூபம் கொண்டு வந்திருக்கிறார் என்று அந்த செய்தியை கேட்டவுடனே, அப்படியானால் இவர் என் பாவத்தை மன்னிக்க முடியும். அதை அவள் அறிந்து கொண்டவுடனே இயேசுவனிடத்திலே வருகிறாள். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில மதத்தில் உங்கள் பாவம் இருக்குது பரிகாரம் பண்ணுங்க, சாபம் இருக்குது பரிகாரம் பண்ணுங்க. அதான் அந்த தாயார் சொன்னாங்கல்ல, ஜோசியக்காரர் சொன்னால் அங்கே போங்க இங்கே போங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, பரிகாரம் பண்ணுங்க. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். சிலர் பரிகாரத்துக்கு மண் சோறு சாப்பிடுவாங்க, சிலர் காலில் செருப்பு இல்லாமல் நடப்பாங்க, சிலர் உருண்டு உருண்டு அங்கே பிரதிஷ்டனி பக்தியாக செய்வாங்க. ஏன்? தங்களுடைய பக்தி அதன் மூலமாய் பாவ மன்னிப்பை பெறணும், ஒரு நிம்மதியை பெறணும் என்பதற்காய் தங்களையே வருத்தி கொண்டு தெய்வத்தை தேடுகிற பக்தி உள்ள மக்கள் நிறைந்த தேசம் இது. பாருங்க, மக்கள் எவ்வளோ பக்தியாக தெய்வத்தை தேடுகிறாங்க. எதற்காக? இந்த நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், என்னுடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் வேணும் என்பதற்காக இதெல்லாம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். சில கிறிஸ்தவர்கள் கூட நடக்கிறாங்க, காலில் செருப்பு இல்லாமல் அங்கே போனால் சரியாயிரும், மெழுகுவத்தியை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் நிற்கிறாங்க. சரியாகுமா? பாவம் மன்னிக்கப்படுமா? பாவம் மன்னிக்கப்பட ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசு 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 இயேசு. அவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் தான் பாவத்துக்கு பரிகாரி. பார்த்தீங்களா, இந்த சாட்சி சொன்னாங்கல்ல, எவ்வளோ பக்தியாக தெய்வத்தை தேடணும், ஒரு நிம்மதி இல்லை. எப்போ இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கோமோ வாழ்க்கையில் நிம்மதி, சமாதானம். அப்போ பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு தான். அவரால் தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். பாவத்துக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கத்தான் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தத்தின் வழியாகத்தான் பாவ மன்னிப்பை பெற முடியும். அதனால்தான் ஆதி நாட்களில் மனிதர்கள் ஆடுகளையும் பறவைகளையும் மிருகங்களையும் பலி செலுத்தி இரத்த பலி கொடுத்தார்கள். அந்த இரத்தத்தின் மூலமாக எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் அது நிரந்தரமாய் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியவில்லை, நிரந்தரமாய் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியவில்லை. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷ இரத்தம் சிந்தப்பட வேண்டும். மிருகம் பறவைகளுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பு மனிதனுக்கு உண்டாக முடியாது. ஒரு மனித இரத்தம், அது பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆண்டவர் தேடி தேடி பார்க்கிறார். தான் சிருஷ்டித்த மனிதர்களிலே பரிசுத்தமான மனிதர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒருவரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவர்கள். அப்படியானால் இந்த ரட்சிப்பை பாவ மன்னிப்பை எப்படி உண்டாக்குவது? நானே மனிதனாய் போகிறேன், அவருக்காக ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ வார்த்தையாயிருந்த தேவன் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார்.
இயேசு என்கிற பெயரில் அவர் இறங்கி வந்து பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய பிரசங்க பரிசுத்தம், எல்லாமே பரிசுத்தம். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். 33.5 வயதில் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. ஏசாயா 53 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற 5ஆம் வசனத்தில், அப்போ நம்முடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி அவர் மரித்து நமக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார். அந்த இயேசுவனிடத்தில் வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் இருதயத்தை கழுவுகிறது. அந்த 2 பேரும் சாட்சி சொன்னதை கவனித்தீங்களா? ஏதோ ஒன்று எங்களை விட்டு வெளியேறி போச்சு, உள்ளத்தில் சமாதான சந்தோஷம். அதை இருதயத்தில் உண்டாக்குற ஒரு மாற்றம்தான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சமாதானம், உள்ளுக்குள்ளே உண்டாகிற சமாதான நிம்மதி. அது இயேசுடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி பாவ கரைகளை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ளது. மாற்றின உடனே உள்ளத்தில் சமாதானம். அதனால தான் இந்த பெண் இயேசுவனிடத்தில் வந்தாள். அவர் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், அவர் தான் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், பாவத்துக்கு பரிகாரியாய் வந்தவர் என்று அறிந்து கொண்டார். எந்த மனிதனும் உடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. மோகலாசனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. எந்த பிஷப்பும் எந்த போதகரும் பாவத்தை மன்னிக்கவே முடியாது. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அவர் ஒருவர் தான் நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, தெரியும். அவர் தான் நம்முடையக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவர். அதை விசுவாசித்து இயேசுவண்டே வரும்போது அவர் பாவ மன்னிப்பின் சமாதானத்தை பெற முடியும். இந்த பெண் தன் பாவி என்பதை உணர்ந்தாள். 2வது இயேசுவனிடத்தில் வந்தாள், இவர் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று. 3வது ஒரு காரியம் செய்கிறாள், தன் பாவத்தை அறிக்கை செய்கிறாள். நீதிமொழிகள் 28:13 வசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நான் பாவம்லாம் செய்யலைங்க, என்கிட்ட பாவம்லாம் இல்லைங்க, நீ மூடி மறைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இயேசுவிடத்தில் வந்து பாவத்தை அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரே நான் பாவி தான். அவங்க சொன்னாங்க பாருங்கள், நான் பாவின்னு அழுது ஜெபம் பண்ணினேன், நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கிறேனே, மெய்யான ஆண்டவரை அறியாமல் இருந்திருக்கிறேனே. அந்த சகோதரி சொன்னாங்கள்ல, அவங்க அந்த அப்படி அழுது ஜெபித்த போது தான் சமாதானம், அந்த ரட்சிப்பின் அந்த சமாதானம் உள்ளத்தில் வந்தது. அப்போ ஆண்டவரிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்வது, அறிக்கை செய்கிற பாவம் மன்னிக்கப்படும். அதுதான் நான் பார்க்கிறோம். தாவீது என்ற பக்தன் சொல்கிறார் பாருங்க, 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், என் பாவத்தை மறைக்காமல் தேவரீர் என் பாவத்தை மன்னியும் என்று அறிக்கையிட்டேன். வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என் பாவத்தை நான் மறைக்காதபடி ஆண்டவரே உமக்கு அறிவித்தேன். இந்த பாவத்தை செய்துட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்குள்ள இந்த பாவம் இருக்குது, மன்னிச்சிருங்கன்னு அறிக்கையிட்டேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டார். ஒரு பெரிய சந்தோஷம், அந்த சமாதானம் உள்ளத்தில் வந்துவிட்டார். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மை கழுவுங்கிறது. அப்போ உள்ளத்தில் தேவ சமாதானம், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்குள் வாரும் என்று ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம். அதுதான் பாவ மன்னிப்பின் சமாதானம், அதுதான் தெய்வீக சமாதானம், அதுதான் இயேசு நமக்கு தருகிற சமாதானம். சமாதான பிரபு எனக்குள் வந்துவிட்டார் என்கிற உன்னதமான ஒரு அனுபவம். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சமாதான சந்தோஷம் நிலைத்திருப்பதை பார்க்க முடியும். அப்போ பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் செய்வது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஒரு ஆயக்காரன் தேவாலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது, பாவியாக என் மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே நான் பாவிதான், என்கிட்ட இந்த பாவெல்லாம் இருக்குது, என் மேலே இரக்கமாருங்கன்னு சொன்னதுனால அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம்.
அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து மெய்யான சமாதானத்தை நமக்கு தர வேண்டுமானால் நம்முடைய பாவி என்பதை உணர்ந்து இயேசுவிடம் வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது நமக்குள் ஒரு ஆச்சரியமான மாற்றம் உண்டாகும். அதுதான் இயேசு கிறிஸ்து அருளுகிற பாவ மன்னிப்பு, அது தேவ சமாதானம். அப்போது நமக்குள்ள சமாதான பிரபு இயேசு வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிருக்கும். அநேக வருஷத்துக்கு முன்னால் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு சகோதரர் வந்தார். இந்த பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பெரிய மனிதர், பெரிய செல்வந்தர், பண்ணையார்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய பணக்காரர் பண்ணையார். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவங்க நிலந்தான். நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல ஆசீர்வாதம், நல்ல வசதி, செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. பிரபலமான குடும்பம். அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அவர் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தார். அப்புறம் எனக்கு ஆச்சரியம், இவர் எதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி உட்கார வைத்து பேசினேன். என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க, எப்போ என்ன காரியம் என்பதாக கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்க்குறேன், அதுக்கு முன்னால் பார்த்ததில்லை. அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் செய்கிற ஊழியம் ஜபம், இங்கே இயேசு அற்புதம் செய்கிறார் என்பதெல்லாம் எனக்கு தெரியும், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிறேன்னு சொன்னார். அப்படியா, சரி என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் அவருடைய பிஸ்னஸில் உள்ள ஒரு பிரச்சனையை சொல்லி கொண்டிருந்தார். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசுகிறார், மகனே, அவனுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அதை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார். அவருடைய நிலைமையை இயேசு அறிந்து என் உள்ளத்தில் பேசினார். இவனுக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம் இல்லை, அதை பற்றி பேசு. பணம் இருக்குது, வசதி இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை, பேசு. நான் அப்போ அவரிடத்தில் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானத்தை பற்றி பேசினேன். என் வாழ்க்கையில் எப்படி இயேசு சமாதானம் தந்தார், என் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த போது பாவ மன்னிப்பின் சமாதானத்தை எனக்கு தந்தார், அதெல்லாம் அவருக்கு சொன்னேன்னா கவனமாக அப்படியே கேட்டார். கேட்டுட்டு நான் சொல்லி முடித்த உடனே, இந்த சமாதானம் நீங்கள் சொல்கிற இந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். ஒரு ஏக்கத்தோட அவருடைய உள்ளம் சமாதானத்திற்காக ஏங்குகிறாரு. பணம் இருக்குது, வசதி இருக்குது, பேர் புகழ் இருக்குது, பண்ணையார் என்ற பட்டம் இருக்குது, நிம்மதி இல்லை, பார்த்தீங்களா, சமாதானம் இல்லை. அப்போ அவர் பக்தி உள்ளவர் தான். வருஷந்தோறும் அவங்கெல்லாம் தெய்வ வணக்கம் செய்கிறவங்க கரெக்டாக போய், ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும், இயேசு உங்களுக்கு தருவார்னு. திரும்ப கேட்டார், நான் கிறிஸ்தவன் இல்லையே, நான் உங்கள் சர்ச்சுக்கு வந்ததில்லை, எங்கேயும் போனதில்லை, நான் இந்துவாக இருக்கிறேன், நான் அது மாதிரி தெய்வங்களெல்லாம் வணங்கி இருக்கிறேன், எனக்கு தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் கிடையாது, ஒரு மதத்திற்குரியவர் அல்ல, அவர் இந்த சர்வலோகத்தின் ஆண்டவர், எல்லாருக்கும் ரட்சகர், உங்களை அவர் நேசிக்கிறார். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தானே உங்களுக்கு சமாதானம் தருவார், உங்களே அவர் நேசிக்கிறார் அப்படி சொன்ன உடனே அப்படியே பார்த்தார். இப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை. இப்போ அப்படி உள்ளம் சமாதானத்துக்காக எவ்வளோ ஏங்குது பாருங்க. இப்போ எனக்கு கிடைக்குமானார். இப்போவே ஆண்டவர் தருவார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நான் பாவத்தை குறித்து பேசினேன். மனிதன் பாவத்தில் பிறக்கிறான், பாவ சுபாவம் உள்ளத்தில் இருக்குது. தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினா இயேசு மன்னித்து சமாதானம் தருவார் அப்படின்னு நான் சொன்னபோது, சரி நான் என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதேன்னார். நான் சொல்லித்தரேன்னு சொல்லி என் கூட முழங்கால் போட்டார். லைஃப்பில் முதலாக அவரும் என் பக்கத்திலே முழங்கால் போட்டு முழங்காலே நின்றார். நின்று நான் சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி நான் பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லி கொடுத்தேன். இயேசுவே, நீர் என் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்த ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கிறேன், நீங்கள் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், என் பாவத்தை நான் உணர்கிறேன், மன்னிக்கணும், என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, சமாதானம் தாங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் சொல்லி கொடுத்தேன். நான் சொல்கிறது அப்படியே சொன்னார். ஜெபம் முடிந்த உடனேயே அதன் பிறகு நான் அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணினேன். ஜெபம் முடிஞ்சு முழங்கால் விட்டு எழும்பும்போதே அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம், ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம் புரிய ஆரம்பித்தேன். உடனே
உடனேயே ஒரு மாற்றம் தெரிந்தது. அவர் ரொம்ப சந்தோஷமாக போனார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். 2 வாரம் கழித்து என்னை பார்க்க திரும்ப வந்தார். ஒரு மாலை நேரம் நான் தோட்டத்தில் ஜெபம் பண்ண போயிருந்தேன். வெளியில் தோட்டத்தில் அவர் எங்கே இருக்காங்கன்னு விசாரித்து எங்கள் வேலையால் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்தால் அவர்கிட்ட பேசினேன். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. சில எப்படி உங்கள் பிரச்சனைலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, பிரச்சனையில் ஒரு மாற்றமும் இல்லை, எனக்குள்ளே தான் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன்ல, அதிலிருந்து என் உள்ளத்தில் ஒரு சமாதானம், அப்படியே நிம்மதி இருக்குது, ஒரு ஆத்ம அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. இப்போ எனக்கு எதை குறித்த ஒரு கலக்கம் இல்லை, நிம்மதியாக தூங்குறேன், ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு எனக்கு புரியல. இதுக்கு முன்னால் அப்படி இல்லையே. நான் பக்தியாக எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன், தெய்வ வணக்கம் பண்ணியிருக்கிறேன், பணத்தை செலவு பண்ணியிருக்கிறேன், பக்தியாக என்னென்னோ பண்ணினேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு இப்படி வந்ததில்லை. பிரச்சனை இருக்குது, ஆனால் உள்ளத்தில் நிம்மதி சமாதானம் இருக்குது, எதை குறித்த ஒரு கலக்கம் இல்லை. எப்படி இது எனக்கு புரியலைன்னு சொல்லி கேட்டார். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீங்கள் தானே இயேசுவை உள்ளத்தில் கூப்பிட்டீங்க. ஆமாம், இயேசு என் உள்ளத்தில் வர கூப்பிட்டேன். பேரே சமாதான பிரபு. அவர் உள்ளத்தில் வந்துட்டால் சமாதானம் வந்துடும். இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. சமாதான பிரபு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறனால அந்த சமாதானம் இருக்குது. அந்த சமாதானம் இந்த உலகத்தின் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது. இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானத்துக்குள்ளே வந்துட்டா, சமாதான பிரபு உள்ளத்தில் வந்துட்டா, வியாதியோ கடன் பிரச்சனையோ பண பிரச்சனையோ எதுவும் உங்களை பாதிக்காது. சமாதானம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்லன்னு சொல்லுகிறார். அவர் என் கையை பிடித்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி ஒரு சந்தோஷ சமாதானத்தை இதுவரை நான் உணர்ந்ததில்லை, இப்போ நான் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன். இந்த இயேசு என்னை விட்டு விலகாமல் இருக்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த இயேசுவை விட்டு நான் விலகக்கூடாது, இந்த இயேசுவோடு இருக்கணும்னு சொல்லி. பெரிய வியாபாரம். அவர் பைபிள் வாங்கி அவன் வீட்டிலலாம் இந்துக்களாக டிராயர்களை வச்சு பைபிள் படிப்பாராம். வியாபாரம் நடக்கிற இடத்துல அப்படி டிராயரை திறந்து பைபிள் வாசித்துட்டு டக்குன்னு மூடிடுவாராம். ஒரு நாள் அவங்க அப்பா வந்துட்டார். அவங்க அப்பா பார்த்துட்டார், என்னடா டிராயருக்குள்ளே கண்டுபிடிச்சிட, இதை வாசிக்கிறேன்னு. அது திறந்து காமிச்சார் பைபிள். இது எப்படி அங்கே வந்துச்சு? அப்பொழுது அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி போனேன், இயேசு எனக்கு நிம்மதி தந்தாருப்பா, இப்போ நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன் சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னார், நல்ல கடவுளை பிடிச்சிக்கிட்ட, அவரை விடாத பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னார், இதான் உண்மை. இயேசு என்கிறவர் நல்ல கடவுள். நம்முடைய பொன்னையோ பொருளையோ கேட்கல, இருதயத்தை எனக்கு தான். சமாதானம் இல்லைல்ல, நிம்மதி இல்லைல்ல, அந்த இருதயத்தை எனக்கு கொடு, நான் அதை பரிசுத்தமாக்கி நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி மெய்யான சமாதானத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சமாதானத்தை கொடுக்க சிலுவையில் நமக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் நம்முடைய பாவங்களை, நம் கைகள் செய்த பாவத்துக்காக அவருடைய கைகளில் ஆணிகள், நம்முடைய கால்களால் விரைந்தோடு செய்த பாவத்துக்காக கால்களிலே ஆணிகள், நாம் சிந்தித்து செய்த பாவத்துக்காக தலையிலே முள்முடி, நம்ம இருதயத்திலிருந்து புறப்பட்ட பாவங்களுக்காக இருதயம் ஈட்டினால் துளைக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, நான் பாவிதான், என்னை மன்னிக்கணும், எனக்கு அந்த சமாதானம் வேணும், என் உள்ளத்தில் வரணும், அந்த ரட்சிப்பின் சமாதானம் வேணும்னு ஒப்பு கொடுத்துட்டா இன்றைக்கு அந்த மெய்யான சமாதானம் உடனே பெற முடியும். அதுக்கு பகல நாள் காத்திருக்க தேவையில்லை, இப்போவே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போவே அப்படியே தேவ சமூகத்தில் எல்லோரும் எழுந்துன்னு இருப்போம். ஆண்டவருக்கு முன்னால் எல்லோரும் எழுந்துன்னு இருப்போம். தேங்க்யூ லார்ட். எழுந்துன்னு இல்லைங்க, அமைதியாக கவனிங்க. இங்கே சமாதானம் இல்லாமல் பலர் வந்திருக்கிறீங்க. ஆத்மா அமைதி இல்லை, நிம்மதியாக தூங்க முடியலை, என் உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானமே இல்லை. பக்தி இருக்குது, இயேசு மேலே நம்பிக்கை இருக்குது, ஜெபெல்லாம் பண்ணுகிறேன், சமாதானம் இல்லை. காரணம், இயேசு வெளியில் நிற்கிறார். நீங்கள் அவரை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க,
ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியில் நிறுத்தி இருக்கிறீங்க, உள்ளத்தில் இடம் கொடுக்கல. உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இயேசு வரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்தவர்கள், அவரை உள்ளத்தில் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று யோவான் 1:12 சொல்லுகிறாரு. அப்போ இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்க. இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா? உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது? பெருமை இருக்குதா? பொறாமை இருக்குதா? எரிச்சல் இருக்குதா? கோபம் இருக்குதா? இச்சைகள் இருக்கிறதா? வன்கண் இருக்குதா? தூஷணம் இருக்குதா? அந்த மதுபான பழக்கம், இச்சையான காரியங்கள், பாவ பழக்கம் இருக்குதா? உங்களுடைய உள்ளத்தை தீட்டுப்படுத்தி இருக்குதா? இயேசு அங்கே இல்லையா? இன்னும் இயேசு சொல்லுகிறார், உன் பாவத்தோடு நீ வா என்கிட்ட, உன் பாவத்தை விட்டுட்டு வான்னு நான் சொல்லலை. நீ பாவியாக இருந்தாலும் என்கிட்ட வரலாம், நான் உனக்குள்ளே வருவேன், நான் உன் பாவத்தை மன்னிப்பேன், நான் உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்குவேன், மெய் சமாதானம் தருவேன்னு இயேசு சொல்லுகிறார். இப்போ அந்த இயேசுவை நோக்கி பாரு. கண்களை மூடுங்க, நிற்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா? எனக்குள்ளே இயேசு வந்திருக்கிறாரா? சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? என் உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா? என் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது? பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், பாவங்கள் என்ன இருக்குது? ஐயோ அந்த பாவம் தான் என்கிட்ட இருக்குது, இயேசு என் உள்ளத்தில் இல்லையே, சமாதானம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். இன்றைக்கு நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தால் என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். ஐயா, என்னோடு இயேசு பேசுகிறார். எனக்கு இந்த சமாதானம் வேணும், இந்த நிம்மதி வேணும். என் இருதயம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படணும். இயேசு எனக்குள்ளே இல்லை என்பதை உணர்கிறேன். ஐயோ, நான் பாவி என்பதை உணர்கிறேன். எனக்குள்ள இந்த பாவம் வந்து விட்டாரு, என் பாவம் என்னை தீட்டுப்படுத்தி விட்டாரு. என் பாவம் மன்னிக்கப்படணுமே, கோபம் மன்னிக்கப்படணுமே, இச்சைகள் மன்னிக்கப்படணுமே. என்னால் என் குடும்பமே பாதிக்கப்பட்டு நிற்கிறாரு. என் பாவத்தை இயேசு மன்னிக்கணுமே, மன்னித்து எனக்கு சமாதானம் வேணுமே. இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே எனக்கு சமாதானம் தாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே, என் உள்ளத்தில் நீங்கள் வரணும். மெய்யான சமாதானம் எனக்கு வேணும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவே, இயேசுவே என்னை மன்னிங்க. இயேசுவே உங்கள் இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க. எனக்கு நீங்கள் வேணும், சமாதானம் வேணும், நிம்மதி வேணும். இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். ஐயா, இந்த இயேசு எனக்கு வேணும். இன்றைக்கு அவரை நான் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய ரத்தம் என்னை கழுவணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்கிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க, அப்படி சொல்கிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க நிற்கிற இடத்துல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். பின்வாங்கி போனீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு காலத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தது, நீ பின்வாங்கி போய்விட்டாய் மகனே, மகளே பின்வாங்கி போய்விட்டாய். நீ மறுபடியும் மனம் திரும்பு, மறுபடியும் ஒப்புக்கொடு. நான் உன்னை மன்னித்து உனக்கு சமாதானம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவுடைய இரத்தம், இயேசுவுடைய இரத்தம் சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் இரத்தம் சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே பாவங்களை மன்னியும், இயேசுவே இரத்தத்தினாலே கழுவும். பின்வாங்கி போன அநேகர் மனம் திரும்பி இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்படியே கவனிங்க. இதில் இன்றைக்கு முதலாய் நான் இயேசுக்கு என் உள்ளத்தில் இடம் கொடுக்கிறேன். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு போகிறவங்க இல்லை, அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவங்க இல்லை, இன்னும் எனக்கு இந்த ஒரு அனுபவமும் இல்லை.
நான் இப்போ தான் பக்தியாக இருக்கிறேன், ஆனால் இயேசு என் உள்ளத்தில் இல்லை. இந்த இயேசு என் உள்ளத்தில் வரணும், என் பாவத்தை மன்னிக்கணும், நான் பாவி என்பதை உணர்கிறேன். அந்த மகள் எப்படி உணர்ந்து இயேசுவண்டே வந்தாளோ அதே மாதிரி என் பாவத்தை உணர்ந்து இயேசுவண்டே நான் வருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு எனக்கு மெய்யான சமாதானம், பாவ மன்னிப்பின் சமாதானம் எனக்கு வேணும். அப்படி சொல்கிறவங்க மட்டும் அப்படியே முன்னால் வந்து முழங்கால் படியிடலாம், அப்படியே முன்னால் வந்து முழங்கால் படியிடலாம். ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்குள்ள இந்த இயேசு இல்லை என்பதை உணர்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், சமாதானம் வேணும், நான் அதை உணர்கிறேன். அப்படி சொல்கிறவங்க மட்டும் முன்னால் வந்து முழங்கால் படியிடுங்க. நீங்கள் முக்கியமானவர்கள். அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர், பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர், பாவிகள் மீது இரக்கம் காட்டுகிற ஒரு ஆண்டவர். யாரையும் பாவி என்று புறம்பே தள்ள மாட்டார். நீ பாவி என்னிடத்தில் வராது என்று சொல்ல மாட்டார். உன் பாவத்தை விட்டு வா என்று சொல்ல மாட்டார். நீ இருக்கிற வண்ணமாகவே வா, நீ இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்தில் வா, நான் உனக்கு பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலை தருவேன் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். இயேசுவே, எனக்கு நீர் வேண்டும், உம்முடைய சமாதானம் எனக்கு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், இரட்சகர் வேண்டும், இயேசு அழைக்கிற பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும், அவருடைய ரத்தம் என்னை கழுவ வேண்டும், எனக்கு நிம்மதி வேண்டும், சமாதானம் வேண்டும். இயேசுவே, 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 நீங்க சமாதான பிரபு, நீங்க தானே சமாதான பிரபு, நீங்க தானே சமாதானம் தர முடியும், நீங்க தானே பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த பிள்ளைகள் கண்ணீரோட வந்திருக்கிறாங்கப்பா, கண்ணீரோட வந்திருக்கிறாங்கப்பா, கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. இயேசுவே, பாவத்தை மன்னிங்க. இயேசுவே, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, கழுவுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. என் தவறுகளை மன்னிங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தாக ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தாக ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தாங்க. உங்களுடைய சமாதானம் எனக்கு வேணும், தேவ சமாதானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிள்ளைகள் அழுகிறாங்க ஐயா, கண்ணீர் வடிக்கிறாங்க ஐயா. அந்த பெண்ணை பார்த்து நீ சமாதானத்தோட போன்னு சொன்னீங்களே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, இவருடைய பாவத்தை மன்னித்தேன்னு சொல்லுங்க, இவர்களை ரட்சித்தேன்னு சொல்லுங்க. முன்னால் வந்தவங்க உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க, உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க, இருதயத்தில் வைங்க. அப்படியே சொல்லுங்க, இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் பாவி என்பதை உணர்கிறேன், என் பாவத்தை நீர் சிலுவையிலே சுமந்தீர், நான் அதை விசுவாசிக்கிறேன், உம்முடைய ரத்தம் என்னை கழுவ வல்லமை உள்ளது, என்னை உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், என் உள்ளத்திலே நீர் வாரும். இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே, எனக்கு இரட்சகராய் நீர் வாரும். இயேசுவே, எனக்கு தகப்பனாக நீர் வாரும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு சமாதானம் தாரும். இயேசுவே, சமாதானம் தாரும். நான் அதை விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தில் நீர் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், சமாதானம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படியே கரம் உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு சமாதானம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் எப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னின்னு ஒப்பு கொடுத்து இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களோ உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டார். அப்போ இதுவரை செய்த பாவம் என்ன ஆயிற்று அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை கர்த்தர் விலக்கி விட்டார். உடைய பாவத்தை எல்லாம் விலக்கி போட்டு விட்டார். அப்போ இதுக்கு முன்னால் நீங்கள் செய்த எந்த பாவத்துக்கும்
உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்து மறந்து விடுகிறார். அசல் அவர் மன்னித்து மறந்து விடுகிற தேவன். இனிமேல் நீங்கள் போய் ஆண்டவரே நான் போன மாதம் இந்த மாதம் ஒரு பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் கேட்பார், நீ எப்போ செய்த? பாவம் செய்தியா? எனக்கு ஞாபகம் இல்லை என் மகனே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் பாவத்தை மன்னித்து மறந்து விடுகிற தேவன். பாவத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. அப்போ பழைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து மறக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் புது இருதயத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின. இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். தினமும் காலையில் எழுந்த உடனே இயேசுவே என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்குள் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய தகப்பனாக தாயாக இரட்சகராக என்னோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம். தினம் அவரை துதிக்கணும். ஆண்டவரே, வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இவருடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் நீர் எழுதிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சமாதானம் எப்பொழுதும் அவர்களுக்குள் நிலைத்திருக்கட்டும். பொல்லாத சத்துரு இந்த பிள்ளைகளை தொடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ள உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.